ஹாய் ஹலோ காய்ஸ், ஹாப்பி பொங்கல் டு ஆல். இன்னைக்கு பொங்கல் லீவ் விட்டாச்சு. ஸ்கூல் லீவ், ஆஃபீஸ் லீவ் எல்லாமே லீவு. அதனால் நம்ம பொருட்காட்சிக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. பொங்கல் லீவ்னாலே பொருட்காட்சி போட்டிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுலேருந்தே பொங்கல் வந்தாலே பொருட்காட்சிக்கு போகிற பழக்கம் இருக்குது. பைக் பார்க்கிங்கு 70 ருபீஸ் ஆயிடுச்சு. எல்லாமே ஓவர் ரேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? நாம் போகும்போது ஒரு 3 o'clock போல் போனோம். அவ்வளவா யாரும் வரல. ரோடே செம்ம காலியாக இருந்துச்சு. ஊரடங்கு மாதிரி இருந்துச்சு. நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்தா அடல்ட்டுக்கு வந்து 40 ருபீஸும் சைல்டுக்கு வந்து 25 ருபீஸ் அப்படின்ச்சு. நான் பொண்ணுக்கு வந்து எடுக்கலை. அவளுக்கே 5 years ஆகுது, எடுக்கலை. அவங்க அவ்வளோவா பார்க்கல. அதனால் பையனுக்கு மட்டும் எடுத்துகிட்டு நாங்களும் 2 டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்டுலேயே ஒரு திருவள்ளுவர் போட்டு ஒரு ஷாப் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருந்தாங்க. அங்கே போயிட்டு என்னது நமக்கு சாப்பிட்ற பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அடம் பிடிச்சதுனால லேஸ் மட்டும் அங்கேருந்து வாங்கிக்கிட்டோம். அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தால் அங்கே நம்ம தானியம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எப்படி விளையுது, அது மேலே நிறைய குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. நாம் பருப்பெல்லாம் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணோம் ரீசெண்டாக. நெல்லுலேருந்து அரிசி எப்படி வருது அப்படின்ற ஒரு இது கூட அங்கே இருந்துச்சு. பசங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது இந்த ஃபன் சிட்டி அதெல்லாம் வர்றது இருக்குது இல்லையா. இந்த வாட்டி என்னவோ பொருட்காட்சியில் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து நிறைய ப்ளே கேம்ஸ், ஃபன் கேம்ஸ்லாம் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் தூரம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய கடைங்க, நிறைய ஃபுல்லாக டாய்ஸு நிறைய இருந்துச்சு. பசங்களுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட்டு. பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. இது அது வாங்கி கொடுன்னு உயிரை எடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது? ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது கொஞ்சம் பசங்களை கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். எங்கே போனாலும் எது எடுத்தாலும் ஒரு ப்ரைஸ் போட்டு ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்புக்கு எப்போவுமே போவானான்னு தோணுனாலும் ஆனால் போய் தான் ஆகணும் அப்படின்னு தோணும். நாம் அங்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் தான் அதெல்லாம் வாங்கியாச்சு. பசங்க ஸ்கேலு, பென்சில்னு எல்லாம் நிறைய வாங்கிட்டாங்க. ஓகே, அதையும் பில் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தா ஊறுகாய் ஷாப் கண்ணில் பட்டுச்சு. ஊறுகாயெலாம் நல்லா இருந்துச்சு, நிறைய வச்சுருந்தான். 1 கிலோ 600 ருபீஸ் சொல்லிட்டான். அட போடா, சரி ஓகே ஏதாச்சும் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டால் அந்த தொக்கு மாதிரி ஒன்று வச்சுருந்தான். மாங்காய் தொக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனால் எங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வாங்கலை. சரி வெளியிலே போய் நம்ம வாங்கிக்கலாம், இது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த பபுள்ஸ்லாம் வரதை நிறைய பார்த்துட்டே இருந்தாங்க. எதனாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கலன்னா விடுவாங்களா? பபுள்ஸை வாங்கி கொடுத்தாச்சு. பேய் வீடுலாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிட்ஸு கிளாத் செக்ஷனில் போனோன்னா நல்லா ரேட்டு கம்மியாக சூப்பராக இருந்துச்சு. எது எடுத்தாலும் 150 200க்குள்ளே தான் இருந்துச்சு. நமக்கு ட்ரெஸ் எடுக்கிற ஐடியா இல்லை, அதனால் அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம காலிஃப்ளவர் ஷாப் பார்த்தேன்னா அது சாப்பிடாம எப்படி வர்றது? நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆச்சு. 1 பிளேட்டு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க. காலிஃப்ளவர் மட்டும் வாங்கிக்கிட்டோம். கொஞ்சம் மசாலா கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. பசங்களை கேட்டால் இல்லை நாங்கள் லேஸ் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நான் ஒருத்தியாகவே மொத்தத்தையும் காலி பண்ணிட்டேன். அப்படியே நடந்து போயிட்டு இருந்தால் நிறைய ஷாப் இருந்தது. எல்லாமே 99 ருபீஸ். இந்த வாட்ச் கடை நான் நிஜம்னு நினச்சிட்டேன். இந்த பெரிய வாட்ச் கூட 99 ருபீஸ் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா குட்டி வாட்ச் மட்டும்தான் 99 ருபீஸாக, மீதி எல்லாம் 600 700ன்றா. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேம் வைக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. திரும்ப யோசித்தேன், வீட்டில் தான் ரயில்வே ஸ்டேஷனில் மாட்டுற மாதிரி பெரிய கிளாக் இருக்கே, அப்புறம் எதுக்கு கிளாக் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த டாப்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய இங்கே நம்ம போனோன்னா ரேட் கம்மியாக இருக்குது, நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். இந்த பஞ்சு மிட்டாய் 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டியை பார்த்து அப்படியே நின்றுவோம் நாங்கள். அந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடாம வருவோமா, அதை வாங்கி ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. அந்த பேய் வீட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும்போது ஒரு மியூசிக்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பசங்க அதை பார்த்து பயந்துட்டாங்க. அவங்க சும்மா நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க தான், சின்ன பசங்க. அவங்க அந்த பேய் ரூபம் மாதிரி பண்ணிவிட்டு பசங்களெல்லாம் மிரட்டிட்டு ஜாலியாக இருந்துச்சு. நான் ஃபன்னாக இருந்துச்சு. ஸ்னோ வேர்ல்டு எல்லாருக்குமே தெரியும், ஸ்னோ மாதிரியே இருக்காது உள்ளே போனால். பொருள் காட்சிக்கு வந்தால் இந்த டெல்லி அப்பளத்தை மறக்க முடியுமா? அப்பளம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் எவ்வளோ அப்பளம் சாப்பிட்டாலும் இந்த டெல்லி அப்பளத்தை மறக்கவே முடியாது. மசாலா பூரி, சோளா பூரி எல்லாமே இருந்துச்சு. பூரி சாப்பிட்ற மூடில் நம்ம கிடையாது. முதல்ல கோலா ஐஸு ஏற்கனவே கூலிங்காக இருந்துச்சு இந்த டைமில், இல்லைனா கண்டிப்பாக கோலா ஐஸை ட்ரை பண்ணிட்டு வந்திருப்போம். இந்த கேம்ஸ் விளையாடுறது நான் எதுவுமே பண்ணலை. சும்மா நம்ம சுற்றி பார்க்கலாம், ஏதாச்சும் நமக்கு தோன்றதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போனது. எல்லா வருஷம் பொங்கலுக்கும் கண்டிப்பாக நம்ம பொருட்காட்சிக்கு போகிறது உண்டு. இந்த வருஷம் போகலன்னா எப்படி அப்படின்னு தான் தோணுச்சு.
பபுள்ஸ் தான் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அப்படி ராட்டினத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரைஸும் ₹100 எல்லாத்துலேயுமே 80, 100 தான். 50 கிடையாதுன்னா பார்த்துக்கோங்க. ட்ரெயின்லாம் கூட ₹80 சொன்னாங்க. இருந்தாலும் பாப்பா உட்கார வைக்கலான்னு நினச்சேன். அவன் நல்லா பார்த்துட்டு தான் இருந்தா. திடீர்னு அந்த ட்ரெயின் கிளம்புனதும் வேணாம் நான் போகல அப்படின்ட்டா. சரி ஓகே நமக்கு காசு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் தான். நிறைய ரைட்ஸ் எல்லாமே ஆஃபில் தான் இருந்துச்சு. போகும்போதெல்லாம் லைனில் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பார்க்க லுக்காக இருந்திருக்கும். கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி எல்லாமே தெரிஞ்சுது. உடனே நாங்கள் போயிட்டு ஒரு 10-20 மினிட்ஸில் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டாங்க. நல்லா கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் பேராக. ரைட்ஸ்லாம் எல்லாம் நல்லா போயிட்டு தான் இருந்தாங்க. நாம் எந்த ரைட்ஸ்லேயும் போகல. நம்ம ஏற்கனவே நிறைய இந்த திருவிழா ஆடி மாத திருவிழாவில் நிறைய ரைட்ஸ் போயிட்டு ரொம்ப இதுவாயிட்டோம். சரி ஓகே இப்போ ரைட்ஸ் போகிற மூட்லேயும் நமக்கு கிடையாது. சரி நம்ம போனதுக்காக எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் கப்பல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. கப்பல் இந்த ரங்கராட்டினம் அதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. 2-3 இருந்தது. யாரும் சண்டை போட்டுக்காமல் போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய காலியாகவும் இருந்தது உள்ள. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் வந்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம சரியாக பார்க்கவே இல்லை. சரி அந்த சைடு போகும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் சோலாப்பூரி கடையே எவ்வளோ பெருசாக வச்சுருந்தான். இந்த கடையில் வந்து ஸ்லிப்பர்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக் பண்ணிட்டேன். ஏஞ்சல் ஹேர்பேண்ட் நல்லா இருந்துச்சு பாப்பாவுக்கு. லைட் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எப்படியும் அதை உடச்சி போட்டுருவாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். எல்லாத்தையும் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ பைக். நாங்கள் போன மாதிரியே நீங்கள் 3 o'clock போயிட்டு ஒரு 5-6 வெளில வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. 5 o'clock மேலே ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றது முடியல என்னால். என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் நமக்கு இதான வேலை. காஸ்மெட்டிக்ஸ் வாங்கலான்னு தான் நான் போகிறது. ஆனால் என்ன பண்ணுறது, காஸ்மெட்டிக்ஸை விட வீட்டில் நிறைய திங்ஸ் இல்லாமல் போயிடுது. அதை வாங்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. நாம் ஒன்று பிளான் பண்ணி போனால் அங்கே அந்த பிளானை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் தான் நடக்குது. என்ன பண்ணுறது, இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. நிறைய வாட்டி இதே மாதிரி தான் நடந்துருக்கு. இட்ஸ் ஓகே. நம்ம லீவை எப்படியோ நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டே லீவ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்னும் 5 days லீவ் இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பொங்கலுக்கு உங்களுக்கு எங்கன்னா வெளியில் போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பொருள் காட்சி ட்ரை பண்ணுங்கள். டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.